ஹாய் வணக்கம். நான் கொலண்டிலேருந்து சுபா. யூனிவர்சிட்டிக்கு முன்னால் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூனிவர்சிட்டி இருக்குது, இந்தியாவில் வந்து லைப்ரரி இருக்குது. பாருங்க, இந்த பக்கம் லைப்ரரி பாருங்க எப்படி இருக்கு. அந்த லைப்ரரிக்கு பக்கத்தில் நிறைய சைக்கிள்கள் பார்த்தீங்கன்னா இங்கே. ஆனால் யூனிவர்சிட்டியை பார்த்தா கொஞ்சம் சின்ன இருக்கிறது, இதுதான் பெருசாக தெரியுது பார்க்குறது. அந்த இடமும் நல்லா இருக்குது. அது இந்தியாவில் ஒரு மரம் வச்சுக்காங்க அந்த லைப்ரரிக்கு. இந்த சைடில் ஒரு மூன்று மரம் வச்சிருக்கணும். இந்த மரத்தை பார்க்கவும் நல்லா இருக்குது. நான் இந்த இடத்துக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கேன், இதுக்கு முதல் வரவும் இல்லை. இந்த இடத்த எனக்கு சுற்றி பார்க்கணுமெண்டு விருப்பம். ஆனால் உள்ளுக்கு விட மாட்டாங்க. இந்த இதுக்குள்ளே காட்டலாம், லைப்ரரிக்குள்ளே போகலாமா? அது பிறகு ஒரு நாளைக்கு நான் லைப்ரரிக்குள்ளே போய் காட்டுறேன். இது இப்போ இந்த வெளி இதை காட்டுறேன். இந்த பக்கம் இந்த பக்கம் பில்டிங்கை பாருங்க எப்படி இருக்கேன்டி, பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் லைடனில் இப்படி ஒரு பில்டிங். அதுவும் என்னென்று சொல்கிறது, அந்த லைப்ரரின்ட்டு சொல்கிறது இந்த சரிதானே, யூனிவர்சிட்டி பிள்ளை எல்லாம் வந்து இதில் புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறதானே, அதனால பெரிய லைப்ரரியாக தானே இருக்கும். படிப்பு முக்கியம் தானே எல்லாருக்கும். இப்படியே கண்ணாடி அதுக்குள்ளே இருக்கிறார்கள் இங்கே தெரியும் வடிவம். அடுத்தது எல்லா நாட்டு புத்தகங்களும் இங்கே இருக்குது. நாங்கள் விரும்பினது எடுத்து படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் வந்து வேறொரு லைப்ரரிக்கு தான் போய் புக் எடுத்து படிச்சிருக்கிறேன். அதை ஒரு 2 தரம் எடுத்து படித்தேன். அதுக்கு பிறகு இருக்கேன். ஏன்னா நான் வந்து லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக அதை எடுத்து படித்தேன். நான் பார்த்தீங்களா இந்த கால்வாய்களை இங்கே என்ன ஒரு இதுன்னு சொல்றது, இந்த கால்வாய் வந்து கடல் வந்து மேலே இருக்கிறதுனால, நாடு கீழே இருக்கிறதுனால இங்கே எல்லா இடமும் கால்வாய் வச்சிருக்காங்க. அந்த மழை தண்ணிகள் எல்லாம் வெளியே அந்த போய் கடல்ல போய் சேர்ற மாதிரி எல்லா இடம் கால்வாய் வச்சிருக்குது. மேலே அது பெருமைப்படணும். இங்கே இந்த நாட்டை வந்து எப்படி வச்சு பராமரிக்கிறாங்கன்றது இங்கே நேலான்ஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட மேலே பெருமைப்படணும். இந்த அறிக்கை இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கால்வாயால நாங்கள் போட்டில் போகலாம். போட்டில் வந்து எங்கள்கிட்ட போட் இருந்தாலும் ஓகே, எங்கள்கிட்ட இல்லைன்னா இன்னொரு ஆள்கிட்ட இருந்தால் நாங்கள் கேட்டு வாங்கி அதில் போகலாம். எங்களோட சொந்த விருப்பம். இந்த ஒன்று போய் கொண்டிக்கு பாருங்க அதுலேயே மாட்டிருக்கேன். நல்ல வெதர் வந்தால் இல்லை, நான் ஒருக்கா போயிருக்கேன். பாருங்க இதில் நிறைய பேர் போனாங்க. நாங்கள் சாப்பாடும் செய்து எடுத்துக்கொண்டு இதுக்குள்ளேயே சாப்பிட்டு கொண்டு வடிவாக போய் சுற்றி எங்கே மட்டும் போகணும், உங்கள் மட்டும் போயிட்டு அப்படியே சுற்றி அடிச்சுட்டு வர வேண்டியதான். நல்ல இடம் பாருங்க. இந்த ஆட்கள் நல்ல யூனிவர்சிட்டி அந்த பக்கத்தில் இருக்குது. இந்தியாவில் ஒரு பார்க் கொண்டு இருக்குது. அது ஊருக்குள்ளே தானே. எங்களுக்கு வெளியே நாங்கள் காரில் போக்குள்ள எடுத்துக்கொண்டிருக்கிறோம். போய் அப்படியே போய் ஒரு தொங்கல்ல ஒரு என்னன்னு சொல்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுலேயும் போய் சாப்பிட்டு படுத்தா நாங்கள் வந்தது. அந்த மாதிரி இது யூனிவர்சிட்டி பாருங்க. வர்றது வந்து யூனிவர்சிட்டி இதுல இருக்கிறது. அடுத்தது இந்தியால பக்கம் இருக்கிறது தான் அந்த நான் சொன்னது அந்த லைப்ரரின்னு சொல்லி. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் முன்பக்கம். இங்க பாருங்க பூவை. இந்த பக்கம் வந்து ஒரு காணி ஒன்று கிடக்கு, இதுக்குள்ள ஒரு பில்டிங் ஒன்று கட்டப்போறாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. மழை பெஞ்சதானே, மழை பெஞ்சதுக்கு நல்ல செழிப்பா இருக்கு மரங்கள். நல்ல அள்ளி ஆக்கெல்லாம் இந்த பஸ் எல்லாம் ஏறுது போறதுக்கு. இதுலயும் ரெஸ்டாரண்ட் அங்கால பக்கம் இந்த ரெயின் போற பக்கம். அது நான் உங்களுக்கு ஒரு கப்புறம் காட்டுறேன். இதுல நிறைய அந்த என்னன்னு சொல்றது கடைகளும் இது வந்து லைடன் சென்டருக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். லைடன் சென்டர் இன்னொரு இடம் காட்டணுமென்று நினைச்சேன். சொன்னேன்னா அந்த பக்கம் போகலண்டே ஃபுட்பால்னால அதால் எல்லாம் பிளாக் பண்ணி கிடக்குது. அங்கே அந்த வழியால் போயிடலாம். நான் இந்த வழியால் வரேன். இது கொஞ்சம் இனலாம் இருக்குது இந்த வழி. ரெண்டே கொஞ்சம் சாடையான குளிர். நான் வெயிலுக்குள்ளே நிற்க தான் நல்லா இருக்குது. நல்லா இந்த இடத்த பார்க்க. நான் இன்றைக்கு தான் இந்த வழியால் வரேன். என்னுடைய அந்த வேறொரு வழியால் தான் போகிறது. ஆனால் இது நல்லா இருக்கு. எங்களோட வீட்டுக்காரர் இன்றைக்கு தான் என்ன இந்த பக்கம் கூட்டி கொண்டு வந்திருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் தானேன்ட்டு தான் நான் இந்த பக்கம் வந்து நான் நிறைய சாணம் நிற்கிது. இதில் முடிய பாரு. நானும் ஒரு இப்படி பின்னி பார்க்கணும். என்னண்டு இப்படி பின்னுறேன்னு தெரியலே.
ஒரு பியூட்டி பார்லரில் போய் தான் இப்படி பின்னோம். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இந்த உள்ளுக்குள்ளே இப்போ போகிறேன். நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு அன்பாக காட்டப்போகிறேன். இதுக்குள்ளே இங்கே வந்து சைக்கிள் தான் கூட யூஸ் பண்ணுவாங்க. கார்கள் யூஸ் பண்ணுறது குறையும். எங்கே பார்த்தாலும் சைக்கிள் தான். சைக்கிள் ஓடுறது நல்லது. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இது உள்ளுக்குள்ளே போகணும். நல்ல பெரிய இடம் உள்ளுக்குள்ளே. நான் ஒரு இதுக்குள்ளே உள்ளே வந்திருக்கேன். ஒருக்கா வந்து இன்னும் நான் இங்கே வந்ததுக்கு ட்ரெயினில் போனதே கிடையாது, பஸ்ஸில் போனதும் கிடையாது. காரில் தான் அடிக்கடி போய்கொட்டி. நல்லா அறிவுதுங்களா. எல்லா மேகத்துக்கு வெளிச்சம் அதுங்க முழுக்க கண்ணாடி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயும் பகல் போலாம் இருக்குது வெளிச்சம் தான். பூமரம் ஆக்கள் போகிறாங்க உள்ள. இங்கே மரம் இருக்குது பெருசாக இணல்ன்றதுக்கு இல்லை, 2 மரம் நிற்கிது. நல்லா இருக்குது. இது ஒரு கண்ணாடி, இந்த பக்கம் கண்ணாடி, ஒரு பாலம் மாதிரி இருக்குது. கார்கள் வர்றன்னு நினைக்கிறேன். இது கார்கள் வர்றது. கீழே சைக்கிள் பார்க்கிங், மேலே கார்கள் போகிறதுக்கு பாலம் மாதிரி செய்திருக்காங்க. இங்கே நிறைய சைக்கிள் எப்படி கிடக்கணும், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சைக்கிள் தானே இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஆனால் கார்களை பார்த்தா குறைவாக தான் இருக்கும். காரெல்லாம் வீட்டில் அணிருக்கும். வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகிறதா இருந்தாலும், ஒரு கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே சைக்கிள். இங்கே ஸ்கூட்டரும் இருக்குது. ஸ்கூட்டிலையும் போவாங்க. அதுவும் ஒரு லைனில் பார்க்கிங் பண்ணி கிடக்குது. இந்த கீழுக்கு தான் நிறைய சைக்கிள் கிடக்குது. அது மேலே ஒரு சட்டு, அந்த சைடு மேலுக்கு ஒரு லைன், கீழுக்கு ஒரு லைன், 2 லைன்லேயும் சுமையாக கிடக்குது. இதில் கேமரா ஊட்டிக்காங்க போகணும். இல்லை நாங்கள் காரு இதுகள் வர்றதும் சைக்கிளில் அடிச்சு விட்றோம். இங்கே அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இங்கே வந்து எல்லாமே மக்கள் எப்படி இருக்கணுன்றது நிலன்ஸில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இதே ஸ்ரீலங்கா இந்தியா வேண்டா போனால் போகட்டும் அடிச்சு விட்ருவானே. இங்கே எல்லாமே கண்ணும் கருத்துமாக தான் இருப்பாங்க. பார்க்குற இடமெல்லாம் புள்ளி எல்லாம் அவதானமாக இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கத்தானே வரும். என்னதான் இருந்தாலும் எல்லாரும் ஒரே மனநிலையில் வர மாட்டாங்க. இது காற்று ஜில்லண்டு அடிக்குது, ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் இந்த கடைக்குள்ளால போகிறோம். பாருங்க பில்டிங் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கு. அவங்க அண்ணன் வந்து பார்க்கணும் பில்டிங் அப்படித்தான் கட்டியிருக்கேன். இதெல்லாம் வீடுகள், கீழே வந்து கடை மேலே வீடு. அதனால அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரே லைன்ல ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு பெயிண்ட் அடிச்சு நல்ல பில்டிங். எத்தனை ரூம் எண்ணெயில அது நல்ல பெருசாக. கீழே அந்த லைன் ஃபுல்லாவே கடை தான். எனக்கு பின்னுக்கு எத்தனை சைக்கிள் நீங்களே பார்த்து சொல்லுங்க. இங்க பாருங்க, எண்ணெய் கூட முடியாத அந்த அளவுக்கு சைக்கிள் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த இடத்துல காட்டினது சைக்கிள், இந்த இடத்துலயும் சைக்கிள் இருக்குது. அப்போ இந்த ரயிலுக்கு வாராக்கள், பஸ்ல ஏறாக்கள், அந்த இது வேலைக்கு வாரதுகள் எல்லாமே சைக்கிள் இங்கே தான் பார்க்கிங் பண்றது, பண்ணிட்டு போறது. அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தானே, அது அந்த தெரிகிற ஹாஸ்பிட்டல் தானே இது. எல்இஎம்சி ஹாஸ்பிட்டல். எங்கட மகன் பிறந்தது அந்த ஹாஸ்பிட்டல்ல, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி ஒரு அந்த நிலத்துல சோறு போட்டு சாப்பிடலாம், அப்படி அழகா இருக்கும், சைனிங்கா இருக்கும், நல்ல ஒரு இதா இருக்கும். வீட்டுக்குள்ள நாங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்களுக்கண்டு ஒரு டெலிவரி வர நேரம் எங்களுக்கண்டு ஒரு ரூம் தருவாங்க, எல்லா வசதியும் அதுக்குள்ள இருக்கும். ஆனா அவங்க கவனிக்கிறது இருக்கல, அந்த கவனிப்பிலே நமக்கு இருக்க வருத்தம் எங்களை போக வேண்டிய தெரியாது, அப்படி சோமாயிரும். அந்த மாதிரி அன்போட பார்த்து கொள்வாங்க. ஓகே, நாங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.